மண்ணு உரமும் ஃபெர்டிலைசர்ஸ் நல்லா போடுறடா இதுல. ஆமாப்பா ஓகேப்பா சூப்பரா கட் பண்ணிட்டீங்க. ஆமா ஈஸியா வீட்டில் மழை பெய்யுது. அந்த மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புதினா சட்னி எடுக்கிறதுக்காக புதினா சட்னி எடுக்கிறாங்க. என்ன பட்ட சொல்லு கொஞ்சம். இங்க பாருங்க, புதினா இலைய நிறைய ஹார்வெஸ்ட் பண்ணி நிறைய எடுத்து அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் சட்னிக்கு, புதினா சட்னிக்காக. சூப்பர். பாருங்க சரி சூப்பர். இங்கே பாருங்க இவ்வளோ புதினா ஃப்ரெஷ்ஷாக மோந்து பார்த்தாலே புத்துணர்ச்சி கொடுக்கும். புதினாவின் புத்துணர்ச்சி சமையல் இன்னைக்கு. அடுத்த ரவுண்டு எடுத்துட்டு அது 10வது ரவுண்டு 2வது ரவுண்டு எடுத்துட்டு புதினா சட்னி புதினாவை தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த தக்காளி சட்னியில் புதினா போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க செமையாக இருக்கும். அதனால் புதினா எடுத்துட்டு இப்போ அடுத்து வந்து அப்பா வெங்காயம் எடுக்க போகிறேன். அதனால் பாருங்கள். ஓகே வெங்காயம் எடுக்க கூட பாருங்கள். எதுக்குப்பா செப்பல் வெளியே போடுறீங்க? கேட்குறா உள்ளே இருக்கு. என்ன வெளியே மழை பெய்யுதா? மழை பெய்யுது, பயங்கரமா மழை பெய்யுது. அதனால அப்பப்போ அடிக்கடி வெளியில போய் புதினா பத்திலாம் போய் 8 ரூபா இருக்கும்ல, அதுக்காக தேவைப்படுங்க. இப்போ நான் வந்து வெங்காயத்தை கட் பண்றேன் கையோட. அப்பா அப்படியே அந்த காஷ்மீர்ல ஒரு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வளர்ந்து அதை விட இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு இந்த பிள்ளை அவ்வளோ பண்ணுவாங்க. அதான் வீடியோ எடு. கை பார்த்து சின்னது வடைக்கு வச்சுக்கிறேன். நான் சட்டி இடத்துல காய வைக்கிறேன். போதும். அடுத்தாப்புல எனக்கு வந்து இது புதினா வாங்கிட்டு போட்டுட்டு அப்புறம் கழுவிக்கிறேன். அதான் உன் கடமை செய் பலனை எதிர்பார்க்க போனது வரும்போது பார்த்தீங்கன்னா உடம்புல புத்துணர்ச்சி எல்லாமே வந்து சேருந்த புதினா உங்க வீட்டுல காய்ச்சிருந்த தக்காளி வெங்காயம் இது கத்திரிக்காய் சாப்பிட்டா நன்றி புதினா இன்னைக்கு உணவா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏமாத்தியா? பச்சை கலர்ல வந்துச்சா இல்லையா? வந்திருக்கு பாருங்க. போட்டு பாப்போம். அரைக்கணுமா பாருங்க. ஹலோ. என்னப்பா வந்திருக்கு? இது ஐஸ்வர்யா வந்து ஒரு வயரு சார்ஜர் வந்து ஆர்டர் பண்ணல அப்பாக்காக. அது வந்து நினைக்கிறேன் ஓப்பன் பண்ண தெரியும். ஆனால் நீட்டாக ஓப்பன் பண்ணுவோம். எதுக்கு சரக்கு விஷயம் பிங்கத்தான் அம்மா பிங்க் ஆர்டர் பண்ண, நீ பிங்க் ஆர்டர் பண்ணிட்ட. ஃபைனல் டெசிஷன் அம்மாவோடது தான். ஆமாடா சூப்பராக இருக்கு. ஓ இதில் வந்து நம்ம இதை எடுக்கவும் செஞ்சுக்கலாம். அது இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். அருமை. கருவேப்பிலை கடுகு உளுந்தம்பருப்பு இதில் எடுத்துக்கவா? சரி கடுகு டிங்கோ மாங்காயை பார்த்து நீ கை காட்டுறா. ஆமா ஞாபகம் இருக்கு. கோயம்புத்தூர்ல அந்த தோட்டத்துல அந்த வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இருக்கும். அந்த தோட்டத்துல மாம்பழத்தை காட்டி அப்படி காட்டி இதே வயசுல சிவனே வந்து என்ன வச்சாச்சா இதுக்கும்
அதே போல இட்லி கூட இட்லி சூப்பரா மாவு இருக்கும். ஃபெர்மெண்ட் ஆகிருக்குது. நாளைக்கு வந்து இதே சட்னி மாதிரி மிச்சம் தான் சாப்பிடுவோம். ஆமா அப்படி இல்லைன்னா நாளைக்கு மறுபடியும் இந்த புதினாவை பிடிங்கிருவோம். இப்பவே சார்ஜ் போட்டு பார்க்க போறீங்களாப்பா? இது வந்து ஒரு அருமையான ப்ராடக்டாக தெரியுது. அது எப்படி சார்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். நல்லா இருந்துச்சுன்னா இன்னொன்று வாங்கிட்டு போகலாம். இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. இது ஒன்றோட எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது. இது பாருங்க, இதை வந்து பேக்கிங் கூட அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. இப்படி பண்ணியிருக்காங்களே பாப்பு சார்ஜிங் ஆகுது. சூப்பர்ப்பா, நல்லா சார்ஜ் ஆகுதா? நிறைய இருக்கு. உளுந்தாடாது. ஆமாப்பா. ஒரு தண்ணியே ஊற்றக்கூடாது, புகை வருது. எப்படி தண்ணி ஊற்றணும் கொஞ்சோண்டு, ஆனால் நல்லா திக்காக இருக்கணும். புகை நல்லா வருதா சூடு. வடை இல்லைம்மா, ஐ திங்க் இப்போதைக்கு இது ஓகே. நாளைக்கு வேணா திருப்பி நம்ம இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, உளுந்து வெள்ளை உளுந்து நல்லா 1 hour ஊற வச்ச உடனேயும் நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா ஆட்டணும். ஆனால் உப்பே போடக்கூடாது. உப்பே போடாமல் ஆட்டும் போது மட்டும்தான் தண்ணி கோர்க்காமல் வரும். அப்படின்னா தான் வடை வந்து எண்ணெய் உறிஞ்சாது, அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாக வரும். கிறிஸ்பியாக வர்றதுக்கு இன்னும் ஒரே ஒரு டிப்ஸு என்னென்னா அரிசி மாவு. இது வந்து பச்சரிசி மாவு ஒரே 1 ஸ்பூன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இது ஏற்கனவே சாப் பண்ணி வச்சுக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயம். ரொம்ப தேவையில்லைன்னா பாதி போதும். இல்லை, இதை போட்டால் ஏன்னா அவ்வளோதான் கொஞ்சமாக கணிசம் வரும். அதனால் வெங்காயம், இது வந்து இஞ்சி, அப்புறம் இது வந்து கொரியாண்டர், கறி லீஃப். மிளகு வந்து இடிச்ச மிளகா இல்லைன்னா வேண்டாம், முழு மிளகாவே போடலாம். அதான் காரத்துக்கு போடுறோம். காரத்துக்கு இது மட்டும்தான் நாங்கள் போடுறோம். சரி, இந்த அளவுக்கு தான் மிளகு. உடச்சி போடுறதா? இந்த முழு மிளகாவே இருந்தால் தான் அது எடுத்து கடிக்கும் போது காரம் வரும். கன்சிஸ்டன்சி திக்காக இருக்கேம்மா. ஆட் பண்ணுமா வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் இது பேக்கிங் சோடா லைட்டாக கொஞ்சம் போட்டுக்கணும். இது சால்ட்டு போட்டாச்சு. போடலாமா? இங்க புதுசாக வேணா எடுத்துக்கோங்கம்மா சால்ட்டு. சரி, என்ன பார்க்குறேன். அப்போ அலாம் அடிச்சிச்சாப்பா? நம்ம 4 o'clock ஊற போட்டோம். 5 o'clock நீ எடுக்கும் போது அரைச்சி ஊற்றிட்டு அப்போனா 1 hour ஊற போட்டிருக்கோம் கரெக்டாக. அது போதும் இல்லை? கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போடுவோம், லைட்டாக 1 பிஞ்ச். இது நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். அம்மா எப்படி இடி இடிக்குது பார்த்தீங்களா? கஷ்டப்பட்டு ஹை, சூப்பராக இருக்கு. அந்த சைடு அந்த வடை எடுத்துடலாம்ல இப்போ நீங்கள் எடுத்த வடை. ஓகே. இந்த மழைக்கு வடை சூப்பராக இருக்குல்லம்மா. எக்ஸ்போர்ட் மாதிரி போடுறீங்களே வடை. பர்ஃபெக்டாக வந்து இருக்கு. உப்பெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குமா? அப்படிடா, ஓகேடா.
I love this crispy வடை. அப்பாக்கு போய் கொடுப்போமா? ஆமா, அப்பாட்ட கொடுத்துட்டு ஓகேவா உப்பு. என்னமோ போடுங்க. அப்பா உங்களுக்கு வந்து வடை. ஐ சொன்னாங்க. ஏன் வடை சாப்பிடுவோம்? Can you taste and give us your review? சாப்பிடுமா பாப்பாமா சாரி சூடா இருக்கா? சூடு ஒரு பிஸ்டர் இது. கொடுக்கலாம். எப்படிடா இருக்கு வடை? உப்பு காரம்லாம் சொல்லு. ஃபர்ஸ்ட் பேட்ச். வடை சூப்பராடா. அப்படியே சாமா. அஜ்ஜோ. கிறிஸ்பி வடை. இந்த சூடு பாப்பா. இந்த ரிவ்யூ கேட்டேம்மா, செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்பாவும் கியாராவும். கியாரா பாப்பும் சேர்ந்து சொல்லிட்டாங்களா? ஆமா, கியாரா பாப்பா தான் ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டாங்க. ஓ, அப்பா சொன்னாங்கன்னா சரியா தான் இருக்கும். குட்டி பிள்ளைங்களாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப காரம் கம்மியா, அதே நேரத்தில் ரொம்ப டெலிஷியஸா. ஒரு 10 வடை கியாரா மட்டுமே ஃபினிஷ் பண்ணிடுவான். ஓ, சாப்பிடட்டு பாப்பாக்கு நல்லா போன்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்தன் ஆகும். உளுந்த வடை நல்லது குழந்தைங்களுக்கு. விடலாம். லண்டனுக்கு வாங்க எல்லாரும். போடவா? ஆமா, உப்பு கொஞ்சம் போட சொல்றாங்க அப்பா. சரிடா. வடை வேணுமா? ஆமா வடை. ரெடியா உட்கார்ந்த மாதிரி தெரியுதே. வடை. வடை சாப்பிடு. எப்படா இருக்கு வடை? அதுக்கு ஒரு டான்ஸ் போட்டு தான் பாப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. என்னப்பா சாப்பிடலடா. இவர் டிங் 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 டிங். இதாங்க உங்களுக்கு நல்லா ஆற வச்சு தரேன். வைக்கலாம்ப்பா, சட்னி வைக்கலாம். காரம் சரியில்லை பாப்பா, ஒன்றும் செய்யல. இந்த காரம் தான். நம்ம தான் சட்னியோட சாப்பிடுவோம். பாப்பா எப்படி சாப்பிடுன்னு தெரியல, அதுக்கிட்டே விட்டுருவோம். சட்னி வேணாம். நின்று நீங்க தான் சுட்டுக்கிட்டே இருக்கீங்க வடைய. ஒன்றும் இல்லைடா, சும்மா 10 வடை சுடுறதுன்னா ஒரு வேலையா? வடை சூப்பரா இருக்கு. வடைக்கு சட்னிக்கும் அப்படியா? ஐஸ்வர்யா வீட்டில் வந்து நம்ம உளுந்த வடை சுட்டு தீபாவளிக்கு சாப்பிட்டோம்னு சாப்பிட்றோம். அதுக்கு ஒரு 3 வடை 4 வடை வருமாடா? வடை நல்லா இருக்கும். கட்டுது வருது. சூப்பரா இருக்கா பாப்பாக்கு. என்னடா சொல்லுக்குட்டி, அம்மாவை கூப்பிட்டியா? அம்மாவுக்கு ஒரு வாய் கொடுக்கணும்னு கூப்பிட்டீங்களா பாப்பா? கொடுங்கப்பா, நிறைய சாப்பிடும் பாப்பா. அப்பா என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு, கொடுக்கலாமா? என்ன பண்ணலாம்ல? இல்லை, அதான் ஏதாவது நம்ம தெரியாமல் கொடுத்துருக்கலாம். அதில் கொண்ட கேட்குறாங்க. ஆமாம்மா, நிறையா வரும். அதாவது நமக்கு இந்த நம்ம 3 பேர் 4 பேருக்கு இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்துடும் வடை ஃபுல்லா. நாளைக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்குலாம் வராது. அவ்வளோ வராது. நம்ம வந்து நாளைக்கு வேணாக்கும் ஆமை வடை சுட்டு கொடுப்போம்.